ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு மறைவுக்குள் வாருங்கள். என் அன்பு சகோதரனே சகோதரியை எதனால கூட பாருங்க, எங்க நம்ம கடந்து போக வேண்டுமாம், அவருடைய மறைவுக்குள்ளாக நாம் வர வேண்டும். ஆகவேதான் சங்கீதங்களின் புஸ்தகம் 91 அதிகாரம் 1 வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லுடைய நிழலில் தங்குவான். ஹல்லேலூயா. இந்த புஸ்தகத்தை மோசே எழுதியிருக்காரு என்று சொல்லி வேதாகம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. பாருங்க, அவர் சொல்றாரு, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவான். ஏன் இந்த வார்த்தையை சொல்றாங்கன்னு சொன்னா, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது அவர்கள் பாருங்க எப்படியெல்லாம் தேவன் அவர்களுடைய பாதுகாப்பாக இருந்தார், எப்படியெல்லாம் தேவன் அவர்களை வழிநடத்தினார், அதெல்லாம் அவர் என்ன பண்ணியிருக்காரு, பார்த்திருக்கிறார். ஆகவே தான் சொல்றாரு, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லுடைய நிழலில் தங்குவான். ஹல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, எகிப்தியரும் இருக்காங்க, இஸ்ரவேல் ஜனங்களும் இருக்கிறாங்க. அங்கே பாருங்க, எகிப்தியிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு, அதாவது அவங்களை விடுதலையாக்கி கொண்டு வருவதற்கு மோசே கடந்து போறாரு. அந்த இடத்துல 10 வாதைகளை என்ன பண்றாரு, கர்த்தர் அவங்களுக்கு காண்பிக்கிறார். இப்போ பாருங்க, எகிப்து இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ளாக இப்போ 10 வாதைகள் பாருங்க, பேன்கள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எகிப்தியருக்கு மாத்திரம்தான் அந்த பிரச்சனை இருக்கு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு பெண் கூட கடந்து போகவே இல்லை. வண்டுகள் அனுப்புறாரு பாருங்க, வண்டுகள் அவர்கள் வீடுகளுக்குள்ள அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஏன்னா அதே இடத்துல தான் 2 பேருமே இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களும் அங்கதான் இருக்கிறாங்க, எகிப்தியரும் அங்கதான் இருக்கிறாங்க. ஆனால் எகிப்தியருக்கு பாதிப்பு வந்தது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதிப்பு வரல. காரணம் தெரியுங்களா? இஸ்ரவேலர் தேவனுடைய மறைவுக்குள்ளாக இருக்கிறாங்க, அவருடைய பிள்ளைகள். ஆகவே அவர்களுக்கு எந்த சேதாரணமும் வரவில்லை. ஆனால் தேவனை தேடாதவர்களுக்கு, அவருடைய மறைவில் இல்லாதவர்களுக்கு அந்த பாதிப்பு வந்தது. தண்ணீர் ரத்தமாய் மாறினது. பாருங்க, தண்ணீர் குடிக்க முடியாமல் எகிப்தியர் காணப்பட்டாங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்க நல்ல தண்ணியை குடிக்கிறாங்க. அங்கே பாருங்க, தலைச்சன்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, மடிஞ்சு போயிட்டாங்க. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள்ல தேவன் அவர்களை காப்பாற்றினார். காரணம் என்ன? இவர்கள் தேவனுடைய மறைவுக்குள்ளாக இருக்கிறாங்க. அதே போல் தான் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் அவருடைய மறைவுக்குள்ளாக இருக்கும் பொழுது, ஆகவேதான் கீழ் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா. யார் ஒருத்தர் அவருடைய மறைவுக்குள்ளாக இருக்கிறாங்களோ அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நீர் என் கோட்டை, என் அடைக்கலம், என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நம்பி இருந்தாங்க, தேவனை பற்றி கொண்டிருந்தாங்க, தேவனுக்கு ஆராதனை செலுத்தி கொண்டிருந்தாங்க. ஆகவே தான் தேவன் அவர்களோடு கூடவே இருந்தார். ஆகவே தேவ பிள்ளைகளே, அவருடைய மறைவுக்குள்ளாக நீங்கள் இருக்கும் பொழுது மாத்திரம்தாங்க உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அவருடைய மறைவுக்குள்ளாக நீங்கள் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரும். ஒரே பஞ்சம், ஆனால் உங்களுக்கு பஞ்சம் வராது. ஏன் சொல்லுங்க? ஏன்னா நீங்க அவருடைய மறைவுக்குள்ளாக இருக்கிறீங்க. அன்றைக்கு பாருங்க, தேசத்துல எல்லாரும் பஞ்சத்துல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. சாரிபாத் விதவை பாருங்க, அந்த பஞ்ச காலத்திலையும் நிறைவாய் சாப்பிடும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். காரணம் என்ன? சாரிபாத் விதவை அவங்க யாருன்னு சொன்னா, தீர்க்கதரிசிகள் புத்திரரில் மனைவி. அவர்கள் தேவனை தேடக்கூடியவங்க, அவர்கள் தேவனுடைய மறைவுக்குள்ளாக காணப்படக்கூடியவங்க. ஆகவே தான் தேவன் அந்த மகளுக்கு இரக்கத்தை காண்பித்தார். யார் ஒருத்தர் அவருடைய மறைவுக்குள்ளாக இருக்கிறீர்களோ அவர்களுக்கு தேவன் பாதுகாப்பாய் இருப்பார். ஹல்லேலூயா. ஆகவே தான் அவருடைய மறைவுக்குள்ளாக நீங்கள் வர வேண்டும். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன். இந்த வார்த்தை எத்தனையோ நேரத்தில் நம்ம என்ன பண்ணிருப்போம், கேட்டிருப்போம், எத்தனையோ பிரசங்கங்கள் கேட்டிருப்போம். ஆனால் இன்றைக்கு பாருங்க, தேவன் நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் தேவனை தேடக்கூடிய பிள்ளைகள், உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுப்பார். தேவனை தேடாதவர்களுக்கு அவர் என்ன பண்ண மாட்டாரு, பாதுகாப்பை கொடுக்க முடியாது. ஏன்னு சொன்னா அவருடைய மறைவுக்குள்ளாக இருக்கிறவங்களுக்கு தாங்க ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வாரு. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய மறைவுக்குள்ளாக வாங்க. இன்னைக்கு பாருங்க, தேவனை விட்டு தூரம் போகும்போது, அன்றைக்கு இளையகுமாரன் பாருங்க, தகப்பனோடு கூட இருக்கும் பொழுது அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தகப்பனோடு கூட இருக்கும் பொழுது பாருங்க, அவருக்கு எல்லாமே இருந்தது. ஆனால் இளையகுமாரன் என்ன பண்றாரு, தன் தகப்பன் கிட்ட என்ன பண்றாரு, சொத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு என்ன பண்றாரு, தூர தேசத்துக்கு கடந்து போயிட்டு அங்க தன் பணங்கள் எல்லாம் வீணாய் செலவழித்து சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாதபடிக்கு காணப்படுறார்.
இப்போ பாருங்க, அந்த மறைவுக்குள்ளாக இருக்கும் பொழுது எந்த குறையும் இல்லாமல் இருந்தார். ஆனால் மறைவுக்குள்ளாக விட்டு வெளியே போகும்பொழுது நல்லா இருக்கிற மாதிரி தான் இருந்தார். ஆனால் பின்னாட்டு நாட்களில் நிறைய பிரச்சனைகளை அனுபவித்தார். ஆகவே தான் புத்தி தெளிந்து பரத்துக்கு விரோதமாகவும் என் தகப்பனுக்கு விரோதமாகவும் நான் பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் தகப்பன் வீட்டை தேடி வந்தார். ஆகவே தேவ பிள்ளைகளை, ஒருவேளை நீங்கள் இந்த உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளாக இல்லாமல் நீங்கள் வெளியே கடந்து போயிட்டீங்களா? தேவனை தேடாமல் நான் சர்ச்சுக்கு போகிறதுனால எனக்கு எந்த பிரயோஜனமே இல்லைங்க, நான் ஜெபிக்கிறேன், என் வாழ்க்கையில் பதில் வரலன்னு சொல்லிட்டு அந்த மறைவை விட்டு வெளியே போயிட்டீங்களா? பாருங்கள், மறைவை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தரித்திரத்துக்குள்ளே போவீங்க. அநேக வியாதிகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும், பலவீனங்கள் நம்ம சூழ்ந்து கொள்ளும், உதவியற்று காணப்படுவோம். ஆகவே தான் அவருடைய மறைவுக்குள்ளாக வர வேண்டும். ஆகவே அந்த மறைவுக்குள்ளாக வரும்பொழுது தான் அவர் சொல்கிறாரு, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். ஹல்லேலூயா. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எதிர்த்து எத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்தாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. உங்கள் வழிகளெல்லாம் உங்களை காக்கும்படிக்கு உனக்காக தமிழ் தூதர்களுக்கு கட்டளையிடுவாராம். அது மாத்திரமல்ல, பொல்லாப்புனுக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி இந்த வேதாகமத்தில் பாருங்க, இந்த 91ஆம் சங்கீதத்தில் 1 முதல் 16 வசனங்களையும் தேவனுடைய மறைவுக்குள்ளாக இருக்கிற பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் வரும் என்பதை குறித்து தான் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அவருடைய செட்டைகளின் கீழே நம்ம என்ன பண்ணுமா? அடைக்கலம் புக வேண்டும். அவருடைய செட்டைகளுக்குள்ளாக இருக்கும் பொழுது நமக்கு விசேஷித்த ஒரு பாதுகாப்பு வரும். இப்போ பாருங்கள், நல்ல வீட்டை கட்டி வைத்திருக்கிறோன்னு சொன்னால் அந்த ஒரு மழை வரும் பொழுது, ஒரு வெயில் அடிக்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு சேதாரணமும் ஆகாது. வீட்டை கட்டல, மேலே சுவர் போலன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்கள், மழை பெஞ்சதுன்னா அப்படியே உள்ளே வந்து இறங்கும். அதே போல் பாருங்கள், வெயில் அடித்தா ஃபுல்லாக என்ன பண்ணும்? வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஆகவே அந்த சுற்றி வேலையடைத்து அதுக்குள்ளாக இருக்கும் பொழுது ஒரு விசேஷித்த பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். அதை போல தாங்க அவருடைய மறைவுக்குள்ளாக அந்த செட்டைகளின் நிழலுக்குள்ளாக நீங்கள் வரும்பொழுது தேவன் உங்களை காப்பாற்றக்கூடியவராக இருப்பார். ஹல்லேலூயா. அந்த மறைவுக்குள்ளாக விட்டு நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்காதுங்க. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்கள் வழிநடத்தி கொண்டு வராங்க. வரும்பொழுது பாருங்கள், அவருடைய வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை, அவருடைய பாதரட்சிகள் தேய்ந்து போகவில்லை, அவர்கள் பலவீனத்தோடு இல்லை, அவர்களை தேவன் பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் தேவன் இருந்தாராம். காரணம் என்ன? அவர்கள் அவருடைய மறைவுக்குள்ளாக இருந்தார்கள். இன்றைக்கு கூட நீங்கள் அவருடைய மறைவுக்குள்ளாக இல்லாமல் இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நஷ்டங்களை அனுபவிப்பீங்க. நல்லா இருக்கிறத போல் தான் காட்டுவோம் பிசாசு, ஆனால் பிற்காலத்தில் பெரிய பிரச்சனைக்குள்ளே கடந்து போவீங்க. ஐயோ, நான் கர்த்தரை மறந்து என் இஷ்ட போன போக்கில் வாழ்ந்தது நிமித்தமாக என் வாழ்க்கையில் நான் எவ்வளோ பிரச்சனைகளுக்குள்ளாக கடந்து போயிருக்கிறேன் என்று சொல்லி அதன் பிறகு யோசிப்பீங்க. ஒரு பிரயோஜனமும் இருக்காதுங்க. இப்பொழுதே நீங்கள் என்ன பண்ணுங்க, யோசித்து பாருங்க. அவருடைய மறைவுக்குள்ளாக இருக்கும் பொழுது வேலைக்கே போலங்க, ஆனாலும் கர்த்தரை நிறைவாய் நடத்தி கொண்டு வராங்க. ஒரு நாள் வேலைக்கு போய் 12 மணி நேரம் கஷ்டப்பட்டங்க, 8 மணி நேரம் கஷ்டப்பட்டங்க, ஆனால் பணங்கள் என்ன பண்ண முடியல, மீதம் எடுக்க முடியலங்க. ஆனால் இன்றைக்கு வேலைக்கே போகாமல் இருக்கிறேன், தேவனை போஷித்து கொண்டிருக்கார். நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட பாருங்க, அவருடைய மறைவுக்குள்ளாக நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு விசேஷித்த பாதுகாப்பை கர்த்தர் கொடுப்பார். அவர் தமது சிறகுகளாலே உங்களை மூடுவார். அவர்களுடைய செட்டைகளின் கீழே நீங்கள் அடைக்கலம் புகுந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அவர் உங்களை சிறகுகளால் மூடணுமா? நீங்கள் அந்த மறைவுக்குள்ளாக வாங்க. அந்த மறைவுக்குள்ளாக இருக்கும் பொழுதாங்க உங்களுக்கு விசேஷித்த பாதுகாப்பை தேவன் கொடுப்பாரு. மாத்திரமல்ல தேவனுடைய பிள்ளைகளே, அவன் நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்றாரு. இப்போ பாருங்க, நீங்க கூப்பிட்டா உடனே தேவன் உங்களுக்கு பதில் கொடுப்பாரா? ஏன் உங்களுக்கு பதில் கொடுக்குறாருன்னா, ஏன்னா நீங்கள் அவருடைய மறைவுக்குள்ளாக இருக்கிறீங்கல்ல, அதனால தாங்க உங்களுக்கு தேவன் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறாரு. அன்றைக்கு பாருங்க, எகிப்தில் 2 ஜனங்கள் இருக்கிறாங்க, எகிப்தியரும் இருக்கிறாங்க, இஸ்ரவேலரும் இருக்கிறாங்க. ஆனால் எகிப்தியருக்கு எல்லா விதமான வாதைகள் அனுபவித்தாங்க. ஆனால் இஸ்ரவேலரோ ஒரு வாதை கூட அணுகாதபடிக்கு தேவன் அவர்களை காப்பாற்றினார், தேவன் அவர்களை வழிநடத்தினார், தேவனோடு கூட இருந்தார். இன்றைக்கு கூட பாருங்க, அன்றைக்கு பாருங்க, செங்கடல் பிரியும் பொழுது பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் நல்ல வனாந்திரத்தில் நடந்து போறது போல் என்ன பண்ணாங்க, கடகடன்னு வட்டாந்தரையில் நடந்து போறது போல் நடந்து போனாங்க.
ஆனால் எகிப்தியர் வராங்க, அவங்க எல்லாம் என்ன பண்ண தண்ணீர் மூடி போட்டுச்சு. காரணம் என்ன தெரியுங்களா? இஸ்ரவேலர் தேவனுடைய மறைவுக்குள்ளாக இருந்தாங்க. இஸ்ரவேலர் தேவனை தேடிக்கொண்டு இருந்தாங்க. நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று சொல்லி அந்த மறைவுக்குள்ளாக இருந்ததுனால்தான் அவர்கள் காக்கப்பட்டாங்க. எகிப்தியரோ தேவனை தேடாதவர்கள், தேவனை அண்டிக் கொள்ளாதவர்கள், அவருடைய மறைவுக்குள்ளாக இல்லாததுனால்தான் அவர்கள் தண்ணீரினால மூழ்கடிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட நீங்கள் அவருடைய மறைவுக்குள்ளாக வாங்க. இந்த வருடம் முடிய போது, இந்த வருடத்துக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் தான் என்ன பண்ணுது, முடிய போகிற நாட்களுக்குள்ள நம்ம வந்துட்டோம். இந்த வருஷத்துல நீங்க எப்படியாவது என்ன பண்ணுங்க, அவருடைய மறைவுக்குள்ளாக வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேவன் உங்களை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை தேவனை அறியாத ஜனங்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு இயேசு உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். அந்த இயேசு அவருடைய மறைவுக்குள்ளாக வரும் பொழுது உங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் அந்த மறைவுக்குள்ளாக வந்துருங்க. ஏசப்பா, நான் உங்களை நம்புறேன், ஏசப்பா நான் உங்களை ஏற்றுக்கொள்றேன், என்னையும் உங்க பிள்ளையாய் மாற்றுங்கன்னு சொல்லிட்டு அவருடைய சமூகத்தை உறுதியா பற்றி கொள்ளுங்க. அன்றைக்கு கானானிய ஸ்திரீ அப்படிதான் வந்தாங்க. அவங்க பாருங்க, ஆண்டவரே என் மகள் மரண அவஸ்தையா இருக்கிறா, ஆண்டவர் உதவி செய்ய மாட்டேன்னு சொன்னாலும் அந்த மகள் தொடர்ந்து தேவனுடைய பாதத்தை பிடித்து கொண்டு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சும் பொழுது அந்த மகளுக்கு உதவி செய்த தேவன், அந்த மகளுடைய விசுவாசத்தை பார்த்த தேவன் இன்றைக்கு உங்களையும் தேவன் அழைத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அந்த மறைவுக்குள்ள வந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். வியாதியோடு கூட, வெள்ளத்தோடு கூட, இன்றைக்கு கடன் பிரச்சனையோடு கூட, குடும்பங்கள்ல சமாதானம் இல்லாமல் போராடி கொண்டிருக்கிறீங்களா? அந்த மறைவுக்குள்ளாக இல்லாததால் தாங்க உங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் காணப்படுது. இன்றைக்கு அந்த மறைவுக்குள்ளாக வாங்க, அவருடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளாக வாங்க. உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அன்றைக்கு பாருங்க, நோவா கிட்ட கர்த்தர் சொல்றாரு, பேழையை கட்டுன்னு சொல்றாரு. பேழையை கட்டினாரு. கர்த்தர் சொன்ன பிரகாரமாகவே அந்த மறைவுக்குள்ளாக நோவா இருந்தாரு. அந்த நோவா இருந்ததுனால அவரும் அவனுடைய குடும்பத்தாரும் காக்கப்பட்டார்கள். காரணம் என்ன? நோவா தேவனுடைய மறைவுக்குள்ளாக இருந்தார். ஹல்லேலூயா. ஆகவே தான் அவர் காக்கப்பட்டார். இன்றைக்கு கூட நீங்கள் அவருடைய மறைவுக்குள்ளாக இருப்பீங்கன்னு சொன்னா உங்களை கூட தேவன் காப்பாற்றுவாரு. எல்லாரையும் கூப்பிடாரு. நோவா பாருங்க, எல்லாரும் வாங்க, ஜலப்பிரளயம் வரப்பொழுது, சீக்கிரமா நம்ம என்ன பண்ண போறோம், அழிந்து போக போறோம், நீங்க எல்லாம் இந்த பேழைக்குள்ள வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஆனா ஒருத்தர் கூட வரலங்க. வராத்தினால தாங்க எல்லாரும் அழிக்கப்பட்டாங்க. அந்த மறைவுக்குள்ளாக வந்தவங்க, அந்த பேழைக்குள்ளாக வந்தவங்க மாத்திரம் தாங்க காக்கப்பட்டாங்க. பார்த்தீங்களா? அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட அவருடைய மறைவை விட்டு இன்னைக்கு வெளியே வந்துட்டீங்களா? அந்த செட்டைகள் நிழலை விட்டு வெளியே வந்துட்டீங்களா? கோழி தன் குஞ்சுகள் என்ன பண்ணுமா, செட்டைகளின் கீழே என்ன பண்ணுது, கூட்டு சேர்க்கும் பொழுது அது பாருங்க, அந்த குஞ்சுகள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும். அந்த குஞ்சுகளை எந்த ஒரு நாயோ எந்த ஒரு காகமோ என்ன பண்ண முடியாது, பறிச்சுன்னு போக முடியாது. ஏன்னா அது தன்னுடைய தாயினுடைய சட்டைகளின் கீழாக இருக்கு. அதை போல தாங்க தேவன் அவருடைய மறைவுக்குள்ளாக உங்களை அழைக்கிறார். அந்த மறைவுக்குள்ளாக நீங்க போயிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், எந்த விதமான பிசாசின் கிரியைகளோ, எந்த விதமான வியாதியோ, எந்த விதமான கடன் பிரச்சனையோ, எந்த விதமான போராட்டமோ உங்களுடைய வாழ்க்கையில அணுகாதபடிக்கு கர்த்தர் காப்பாற்றுவார். அந்த மறைவுக்குள்ளாக இன்னைக்கு வருவதற்கு தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க. ஒருவேளை நீங்க தேவனை விட்டு தூரமா போயிட்டீங்களா, இளைய குமாரனை போல தூரமா போயிட்டீங்களா, கர்த்தரை தேடாம இருக்கிறீங்களா, இன்றைக்கு தேடுவேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க. புதிய ஆண்டுக்குள்ள நீங்கள் கடந்து போகும் பொழுது தேவன் உங்களை ஆவிக்குரிய சகல விதமான ஆசீர்வாதங்கள்னாலும், உலகத்துக்குரிய எல்லா விதமான ஆசீர்வாதங்கள்னாலும் தேவன் உங்களை வழிநடத்த வல்லவரா இருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லுடைய நிழலில் தங்குவானாம். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் அவருடைய மறைவுக்குள்ளாக வந்துட்டீங்கன்னு சொன்னா அந்த மறைவுக்குள்ளாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை காப்பாற்றுகிறவராக இருப்பார். ஆகவே சோர்ந்து போகாதீர்கள். இன்றைக்கு அவருடைய மறைவுக்குள்ளாக வாங்க. நிச்சயமாக தேவன் உங்களை வழிநடத்துவார். நம் யாவரும் இணைந்து ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, அதனால கூட ஆண்டவரே, யாரெல்லாம் அந்த மறைவை விட்டு வெளியே போயிட்டு கண்ணீரோடு, கவலையோடு, வேதனையோடு, பிசாசின் பிடியோடு போராடி கொண்டிருக்கிறாங்களோப்பா, அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு அந்த பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு விடுதலை கட்டவிழ்க்க போவதற்காய் ஸ்தோத்திரம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மறைவுக்குள்ளாக இருக்கும் பொழுது எந்த வாதையும் அவர்களை அணுகவில்லை. மறைவுக்குள்ளாக இல்லாத எகிப்தியருக்கு தான்ப்பா எல்லா வாதைகளும் வந்தது. இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே அப்பா உம்முடைய மறைவுக்குள்ளாக இருந்து அநேக நன்மைகளை நாங்கள் சுதந்திரித்து கொண்டு தேவனுக்கு முன்பாக சாட்சியுள்ள ஒரு பாத்திரங்களாய் விளங்க கர்த்தர் நீர் கிருபை செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா.
இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே இன்னும் அதிகமான அப்பா தேவனுடைய மறைவுக்குள்ளாக கடந்து சென்று சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. உன் தயவுள்ள கரம் கூட இருக்கட்டும். ஆவியானவரே வழிநடத்தும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.